தள்ளுறா முதல்ல. ஏய், நான் 4 இடத்துக்கு போனோம் முதல்ல. ஏட்டி தாள் கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும். முதல்ல ஏட்டி தாள் கொடு. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறேன்டா இன்னைக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மதுர வீரந்தானே என்ன உசிப்பி விட்ட மீனே மணப்பெண் தோழிகள் ஹாய் சலோ ஹாய். ஆனா யாரா இவன் அடிக்கிற வெயில சொட்டரை போட்டு போயிட்டு இருக்கான்? யாரா நீ? என் ஊருக்கு வந்து ஏமனே கை வைக்கிற? இது குத்தப்பாண்டி கோட்டடி அவன் சத்தம். ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா மார்னிங் ஜாக்கிங் போது குட்டி தான் போட்டு போனேன்னு நல்லா தெரியும். இது ஜோக் பண்றது பார்ப்பாது. ஏய் ஜாகிங்னா மார்னிங் போகணுண்டு. ஒண்ணு மாதிரி 2 மணிக்கு இல்ல. ஐயோ சாகர் போட்ட மியூசிக்ல சாகர வரையும் ஓடிட்டோம் போலியே. சரி சமாளிக்கும். ஏய் நாளைக்கு சென்சனி மேட்ச்டி, அதான் ஜாக்கிங் போயிட்டு இருக்கேன். கிளைமேட் சீசன் கேட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ண தெரியாது. எப்படி சமாளிக்கிட்டு பாரு. இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி அவன் யார பார்த்து என்ன சொன்ன? நீ எப்படி இருக்க? கல்யாணத்துக்கு போய் மொழி வச்சு வர மாதிரி தான் இருக்க. நீ சீசன் கேட்ட ட்ரெஸ்ஸிங் பத்தி பேசுறியா? தப்பு 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 தப்பு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் குத்துப்பாண்டி வீட்டுக்கு வந்து பாரு. வார்டோப்ல எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியும். ஏய் என்னடா யார பார்த்தாலும் வார்டோப்பு கார்டோர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான்டா வச்சிருக்கீங்க அப்படி? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. பாருங்க. ஏய் இதுக்கு வார்டோப்ல என்னன்னு தெரியலன்னு பாரு. சொல்லத்துக்கே தெரியும்டா. ஏய் நான் மேட்ச் ஆட தான் இங்க வந்தேன். ஆனா நான் ஆட வேண்டிய மேட்ச் அங்க இல்ல, இங்க. இப்ப என்னை கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன சீசனுக்கு என்னென்ன ட்ரெஸ் போடணும்னு இப்ப நீ சொல்லித்தர. வாடி 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 வா 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 வா. குத்துப்பாண்டி நம்பி வந்துட்டல. நான் கத்து தாண்டி உனக்கு எந்த சீசனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு முன்னாடி டேக்லைன் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நான் செல்லத்தை கேட்டேன். ஏய் உன் செல்லத்தை அப்புறமா கேட்டீங்களா? வா டேக்லைன் சொல்லலாம். Grow with us and grow with us. சம்மர் வின்டர் அண்ட் ரெய்னி சீசனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க காஸ்டியூம்ஸோட ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ப்ளீஸ் செக் அவுட். ரெய்னி சீசனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க காஸ்டியூம் லெதர் ஜாக்கெட், பிளாக் ஜீன் அண்ட் லெதர் பூட். ஸோ லெதர் ஜாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கனால வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் கலர் டு ப்ரிஃபர் டார்க் ப்ரௌன் கலர், பிளாக் அண்ட் ஆலிவ் க்ரீன். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட காஸ்டியூம் ஈரமானாலும் வெளியே தெரியாது. ஸோ தட்ஸ் வை பிளாக் ஜீன் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் பூட் ஸோ ஆங்கிளுக்கு மேலே கவர் ஆகுறதுனால உங்களுக்கு வாட்டர் உள்ளே போகாது. ஸோ அது அழுக்கானாலும் ஈஸியான ஒரு 2 or 3 வைப்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். வின்டர் சீசனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க காஸ்டியூம் பிளாக் ஸ்வெட்டீஸ், பிளாக் ஜீன் அண்ட் லெதர் பூட். ஸோ நாங்கள் பிளாக் ஸ்வெட்டீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹூடிஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் ஸ்வெட்டீஸ் அண்ட் ஹூடிஸ் ஆர் மேக் அஸ் வார்ம். அண்ட் கலர் ஏன் நம்ம இங்கே டார்க் கலர் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டார்க் சர்ஃபேஸ் வந்துட்டு ஹீட் அப்சார்ப்ஷன் அதிகமாக பண்ணும் while comparing to light surface. So dark colors are recommended for winter season. Summer outfitsக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க காஸ்டியூம் ஒயிட் நெட் ஷர்ட், ஷார்ட்ஸ் அண்ட் சாண்டல்ஸ். ஸோ ஷார்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் காட்டன் பேண்ட்ஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஷார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு சாண்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ளிப் ஃப்ளாப் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபிட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ சம்மர் டைமில் லூஸ் ஃபிட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷர்ட், நெட் ஷர்ட் யூஸ் பண்ணியிருக்கனால ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லினன் ஷர்ட் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கலர் ஆஃப் ட்ரெஸ், கலர் ஆஃப் காஸ்டியூம் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ லைட் கலர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் சன் வேவ்ஸை வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது லைட் கலர்ஸ் தான். ஸோ லைட் கலர்ஸ் சம்மர் டைமில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். என்ன பிள்ளை, என்ன சீசனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு பார்த்துக்கிட்டியா? எல்லாம் சரி, எல்லாம் நல்லா தான் சொன்னேன். ஆமாம் நீ எதுக்கு வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிட்டு கட்சிக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்க? ஆனால் யாரும்
வெள்ளை வேட்டி நம்ம பாரம்பரியம்டா, உன் சின்னத்துக்கு பிடிச்ச ட்ரெஸ்டா. இப்ப பாரு, இப்போ இதே வெள்ளை வேட்டி வெயில் காலத்துல போறோம் ஐயா, இது அவளுக்கு அவர் போட்டு நான் காத்தோரமா இப்படி நடந்து போறேன். இது மழை பெஞ்சு தண்ணி நிற்கணும் ஐயா, இது இப்படி தூக்கிட்டு இப்படி எடுத்தாங்கிறமா இப்படி கட்டிக்கிட்டு சும்மா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஜலத்தோட வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ இதே குளிர் வாங்க ஐயா, இது அப்படியே போட்டு முக்காத மாதிரி போட்டுட்டு அப்படியே முக்காம இப்படி போயிடுவேன். அவ்வளவுதான். இதுதான் அப்ப இல்லையா நம்மளோட வேட்டி கட்டோட வரலாறு. ஏசி சட்டை கட்டிட்டு சுத்துறதுக்கு அந்த மாதிரி உட்டி ட்ராக்ஸே போட்டு சுத்திடலாம். இல்ல, வேட்டி சட்டை நல்லா கம்ஃபர்டான ட்ரெஸ் தான். இதெல்லாம் கட்டிட்டு இருக்க முடியாதுயா. அப்போ செத்துரு சமா பட்ட എടാ മോനെ சாம்பு மவுண்ட ஹலோ சீதாமணே, என்னென்ன வீட்டுக்குள்ள அட்டைக்கு போய் ஓடி ஒளிஞ்சிருவேன் நினைக்காதடா. மறுக்கு எந்த குடி வேண்டி அது மண்டவெளிய நெறியடா, ஓட்டா தெரியாதடா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அங்க பேரா பேரா ஏ தடியடி. தாத்தா தடியும் எடுக்கையில கொடிய பறந்துருச்சு தாத்தோய். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அங்க பேரா பேரா ஏ தடியடி. தாத்தா தடியும் எடுக்கையில கொடிய பறந்துருச்சு தாத்தோய். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த வழியே தாக்கிட்ட இதெல்லாம் எனக்கு புரியுதுடா அண்ணே. அவளை கொன்னொன்ன அப்பவே செத்துருப்பண்ண. ஆடா என்னால சாவு முடியல. ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தானே, என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே நீ தானே. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு அடுத்த சிற்பத்துல கிடைப்பானாலாம் எனக்கு தெரியாது. அதனாலதான் உன்னை கடைசியா ஒரே ஒரு தடவை உன் மூஞ்ச பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்தேன். போயிடாதா, உன்னை பாத்துட்டேன். எனக்கு அது போதும். நான் போறேன். எனக்கு வேணாம். நான் போறேன். எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையில இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர் வேணுங்க. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.